கனகதாரா ஸ்தோத்திரம், சௌந்தர லகரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன விவகாரம் அதெல்லாம்? விவகாரமா? சார் என்ன விஷயம்னு கேட்க கூடாதா? விவகாரம் தான் கேட்கணுமா? ஆனா கொஞ்சம் ஒரு விஷயம் இதுல கொஞ்சம் விவகாரமும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் கைலாசத்துக்கே போறார். அங்க பரமசிவனையும் பார்வதியும் வணங்குறார். அப்ப பரமசிவன் இவருக்கு 5 ஸ்பட்டிக லிங்கம் தர. அந்த 5 லிங்கத்துல ஒண்ணு சந்திரமௌலீஸ்வரர் யோகலிங்கம், அது காஞ்சிபுரத்துல இருக்கு. இன்னொன்னு முக்திலிங்கம், அது கேதார்நாத்ல இருக்கு. வரலிங்கம் அது நேபாளில இருக்கு. போகலிங்கம் அது ஸ்ருங்கேரியில இருக்கு. மோக்ஷலிங்கம் சிதம்பரத்தில் இருக்கு. இந்த 5 லிங்கத்தை அவர் கொடுக்கிறார். அம்பாள் பார்வதி சௌந்தரிய லகரி ஏடுகளை கொடுக்கிறார். அது சிவன் செய்தது. 100 ஸ்லோகம் பார்வதியை பத்தி, பார்வதியினுடைய பெருமைகளை சிவன் சொல்லியிருக்கார். அதை வாங்கிட்டு வர்றாரு. இவர் வந்தா நந்தி மறிக்கிறார். மறிச்சு அந்த சோடிகளை பிடிக்கிறார். இங்க இருந்து வெளியில போறது அது சிவனே கொடுத்தது. அப்படி அவர் பிடிச்சா அவர்கிட்ட 59 ஸ்லோகம் போயிடுறது நந்தி கிட்ட. பாக்கி 41 தான் ஆதிசங்கரர்கிட்ட மீதி இருக்கு. ஆரம்ப 41. இவர் இந்த மாதிரி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்படும் போது அம்பாள் சொல்றா, மீதி 59 நீங்க எழுதுங்க. சரின்னு இவர் வாங்கிட்டு வர்றார். இவர் கம்ப்ளீட் பண்றார். அந்த முதல்ல இருந்தது 41 அதெல்லாம் மந்திரம் சாஸ்திரம் விஷயமானது. தந்திரம் மந்திரம் இதெல்லாம் யந்திரங்கள் இதெல்லாம். அது ஆனந்த லஹரின்னு அந்த பகுதிக்கு பேரு. மொத்தத்துக்கு சௌந்தரிய லஹரின்னு தான் பேரு. பட் இருந்தாலும் அது ஒரு சப்செக்ஷன் மாதிரி ஆனந்த லஹரின்னு பேரு. 2வது 59 நந்தி கிட்ட போயிட்டு இவர் ஆதிசங்கரர் செய்தார். அது சௌந்தரிய லஹரி. அதாவது அம்பாளுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்கிற விஷயங்கள் அத்தனை எப்பேற்பட்ட பேரழகு நினைச்சு பார்க்க முடியாதுன்னு அதை இவர் கம்ப்ளீட் பண்றார். மொத்தமும் சேர்ந்து சௌந்தரிய லஹரி தான் சொல்லப்படுறது. அது அவ்வளவு புண்ணியமானது. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு பலன் உண்டு. அதுல இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணா இந்த பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட புனிதமான விஷயம் சௌந்தரிய லஹரி. கனகதாரா ஸ்தோத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா ஆதிசங்கரர் சன்னியாசம் வாங்கிட்ட அப்புறம் பிக்ஷை எடுக்கிறார். போய் ஒரு வீட்டுக்கு போறார். ரொம்ப ஏழை, ஒரு அந்தணன் வீடுதான். அவர் ஹஸ்பண்ட் வெளியில போயிருக்கார், ஒய்ஃப் தான் இருக்கார். இவர் பௌத்தி பிக்ஷாம் தேகின்றார். அந்த அம்மாக்கு கண்ணு கலங்குறது. என்ன கொடுக்கறதுக்கு வீட்டுல ஒண்ணும் இல்ல. ஹஸ்பண்ட் எதான உஞ்சவருத்தி பண்ணி எங்க இருந்தாவது எதனா பொறுக்கிட்டு வந்தாதான் உண்டு. உஞ்சவருத்தினா எல்லாரும் போய் யாசகம் பண்றதுன்னு நினைக்கிறார். அது இல்ல, நெல் எங்கெங்க விழுந்து கிடக்கோ பார்த்து நெற்களஞ்சத்திலிருந்து பொறுக்கிட்டு வருது. எவ்வளவு முடியுறது அவ்வளவுதான். அது இவர் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு திடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு, அதாவது இப்படி ஒரு தேஜஸோட ஒரு பிரம்மச்சாரி தெய்வமே வந்த மாதிரி நிக்கிறார். அந்த பையனுக்கு போடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வீடு பூரா தேடுறா. இப்பெல்லாம் பொறான்னு ஒண்ணு இருக்கும், ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல. அதுல பாக்குற ஒரு அழுகின நெல்லிக்காய் வாடி வதங்கி போய் அழுகி போய் அதுதான் இருக்கு. இவனுக்கு இதுதான் நம்ம கிட்ட இருக்கு, இதுதான் அவருக்கு கொடுத்து. அது ஏன் அந்த மாதிரி அழுகின நெல்லிக்காய் அங்க இருக்குன்னா, அவர் எடுத்துட்டு வர போது நல்ல நெல்லிக்காய் எடுக்கிறது இல்ல. என்ன யாருக்கான பயன்படும், நமக்கே அது யாருக்கும் பயன்படாது அப்படின்றத எடுத்துட்டு வர்றாரு. அதுல அது ஒண்ணுதான் இருக்கு. அதை கொண்டு வந்து இவருக்கு போடுறாரு. இவருக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமா போகுது. இப்படி ஒரு ஏழ்மையா, இப்படி ஒரு தரித்திரமா. அண்ட் அவ மனசை புரிஞ்சுக்கிறார். இருக்கிறது இதுதான், அதை அவர்கிட்ட கொடுத்துறாரு. அப்போ அவர் லட்சுமி தேவியை ஸ்தோத்திரம் பண்றார். இந்த மாதிரி நீ நினைச்சானா இங்க எவ்வளவு நாளும் செல்வம் கொட்டுமே, ஏன் இப்படி இந்த தரித்திர நிலையில வாழ வச்சிருக்க, இவளுக்கு நீ அருள் புரிய வேண்டாமான்னு. அப்ப லட்சுமி சொல்றா, போன ஜென்மத்து பாவம் வாழ விடல. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போன ஜென்மத்துல பாவம் பண்ணிருக்க, அதனால இன்னைக்கு அனுபவிக்கிறான். அதை போய் நீ மாத்த முடியாது. அவர் ஆதிசங்கரர் சொல்றார், சரி போன ஜென்மத்துல பாவம் பண்ணா, இப்ப என்ன பண்ணிருக்கா அவ காரியம்? அவகிட்ட இருந்த ஒரே சொத்து இந்த அழுகின நெல்லிக்காய் தான். அதை என்கிட்ட கொடுத்துட்டா. அதாவது சொத்து பூரா கொடுத்தாச்சு, இனிமே அவகிட்ட ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு தானம் பண்ணிருக்கா. அவ்வளவு காரண்யோ மனசுல. அதுக்கு நீ அவளுக்கு இது பண்ணணும்.
அருள் புரியணும்ன்ற. அதுக்கப்புறம் தேவி அருள் புரிகிறா. லட்சுமி வீட்டுல அப்படியே பொன் மழையா கொட்டுறது. அதுதான் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம். அதுக்காக இவர் லட்சுமியை வேண்டிட்டு பாடின ஸ்தோத்திரம் தான் கனகதாரா ஸ்தோத்திரம். அத சொன்னாக்க பக்தியோட, முழு பக்தியோட, முழு ஈடுபாட்டோட செல்வம் கிட்டும்ன்றது. மிருகங்கள்லாம் பேசியது புரிஞ்சுக்கலாங்கிறாரு. என்ன சொல்றாரு அவரு? அந்த சக்தி சில பேருக்கெல்லாம் இருந்திருக்குன்னு நம்புறாங்க. இப்போ ராமாயணத்திலே கூட வருது. கைகை ராமரை காட்டுக்கு அனுப்புற கட்டத்தில் சுமந்திரருக்கு ரொம்ப கோபம் வருது. ஒரு ஸ்டேஜில் சுமந்திரர் தசரதனுடைய தேரோட்டி மந்திரியும் கூட, ரொம்ப பெரிய அறிவாளி, நிறைய விஷயம் தெரிஞ்சவர். அவர் கைகையை பார்த்து சொல்ற, நீ உன் அம்மாவை மாதிரியே இருக்க, உன் அம்மா இப்படிதான், எதுக்கும் அடக்காதுவோ. கைகேய மன்னன், கைகேயனுடைய ஃபாதர், அவருக்கு எல்லா மிருகங்கள் பேசுறதும் அவரால் புரிஞ்சிக்க முடியும். அந்த சக்தி அவருக்கு இருந்தது. 2 எறும்பு பேசிக்கிறது, அது அவர் கேட்கிறார். அவருக்கு சிரிப்பு இருக்கு. அதுல ஏதோ அந்த மாதிரி சிரிப்பு வர மாதிரி விஷயம். அவர் உடனே சிரிக்கிறார் அதை பேசுறது கேட்டுட்டு. உடனே அவர் ஒய்ஃப் கைகேயனுடைய தாயார், என்னத்துக்காக சிரிச்சீங்க? அந்த 2 எறும்பு பேசினது சிரிச்சேன். அதெல்லாம் இல்ல, சும்மா போய் சொல்றேன். என்ன சிரிச்சீங்க சொல்லுங்க. இவர் அதை சொல்லக்கூடாது, சொன்னா உயிர் போயிடும் அவருக்கு. அது அவர் சொல்றார், நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன விஷயம் சொன்னா என் உயிர் போயிடும், அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல, என்னத்துக்காக சிரிச்சேங்க சொல்லுங்க எனக்கு. இவர் எவ்வளவு மன்னாடுறார், நான் அதை சொல்லக்கூடாதுமா, சொன்னா நான் அவுட் ஆயிடுவேன், அதை பத்தி எனக்கு கனா விஷயம், எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் அப்படின்னப்ப இவர் தனக்கு வரம் கொடுத்த அந்த முனிவர்கிட்ட போறார். அவர் ஒரு வரம் கொடுத்தா அவருக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு. இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான், நான் என்ன பண்றதுன்னு சொன்னேன்னா உயிர் போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? அவ விஷம் குடிச்சு சாகட்டும், நெருப்புல விழுந்து சாகட்டும், என்ன ஒன்னாலும் பண்ணிக்கிட்டான், அவளை விலைக்கிடு அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்றார். அதே மாதிரி அவர் அவளை விலைக்கிடுறார். அன்னிலிருந்து அவருக்கு ரொம்ப சுபிட்சமா இருந்தார் அவர். அப்படின்றத சுமந்திரர் கைகை கிட்ட சொல்லி, உன் அம்மா இப்படிப்பட்டவ, அவளை மாதிரியே நீ இருக்க, அம்மாவை போலயே பொண்ணு, தந்தையை போலவே புள்ளன்னு கரெக்டா தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல அப்படின்றாரு. இது ஒரு இன்சிடென்ட், இந்த மிருகங்கள் பேசுறது புரிஞ்சின்றது. இன்னொன்னு, ஜனஸ்ருதின்னு ஒரு அரசன், மகா பெரிய ஸ்காலர், ரொம்ப ஞானி மாதிரி தான், அவன் ராஜாவா இருந்தாலும் ஞானி மாதிரி தான். அவன் ஒரு நாள் அரண்மனையில் உட்கார்ந்து 2 அன்ன பறவை பறந்து போறது சிலதெல்லாம். அதுல ஒண்ணு சொல்றது, மறைக்காது அவனை, அவங்கிட்ட ஞான ஒளி வீசுறது, அது பரவட்டும், அவனை மறைச்சுட்டு போகாத அப்படின்னு. அது இன்னொன்னு சொல்றது, இவன் என்ன பெரிய ஞானம், ரைக்குவன் இருக்கான அவன் தான் ஞானி, அவன் முன்னால் இவன் ஏமாத்துறோம் அப்படின்றது. இதை இவன் கேட்கிறான், இவனுக்கு தெரியும் இந்த பறவை பேசிக்கிறதெல்லாம் இவனுக்கு புரியும். அந்த மாதிரி அவனுக்கு அந்த சக்தி இருக்கு. இவன் அதுக்கப்புறம் அந்த ரைக்குவனை தேடுறான். தேடினா கிடைக்கவே இல்லை. ரைக்குவன் ஒரு ஞானியை எங்கேயுமே பார்க்க முடியல ராஜ்யத்துல. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் சொல்றான், தெரியல அவனா என்னன்னு புரியல, ஒரு கட்ட வண்டியை வச்சுட்டு ஒருத்தன் மகா தரித்திர நிலையில ஒருத்தன் கிடக்குறான், பார்த்தாலே பிடிக்கல, அவன் பேரு தான் ரைக்குவன். சரி பரவாயில்லன்னு அவனை தேடிட்டு போறான். அவங்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிக்கிறாங்க. அவன் அவ்வளவு பெரிய ஞானியா இருக்கான். இது இந்த அன்னப்பறவை பேசினது புரிஞ்சதுனால இவனுக்கு வந்த ஒரு லாபம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கு. மற்ற மிருகங்களை தவிர இந்த பச்சுக்குட்டை என்ன வசதி? இதுல வேத காலத்திலிருந்து பசுக்களை ரொம்ப உயர்வாக இந்து மதத்தில் சொல்லிருக்கு. கோசுப்தம்னே ஒண்ணு உண்டு, கோன்ன பசு, அதுக்கே தனியா ஒரு மந்திரம் உண்டு. கோசுப்தம்னே ஒண்ணு வேதத்தில் வருது. பசு கோமாதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோமாதான்ற ருத்ரர்களின் தாயார், அஷ்டவசுக்களின் மகள், ஆதித்யர்களின் சகோதரி, இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. துவாபர யுகம் முடியுது, மகாபாரத யுத்தம் முடிஞ்சப்போ கலியுகம் ஆரம்பிக்க போறது. தர்மம் ரொம்ப க்ஷீணிச்சு போச்சு. அப்போ பூமி தாயார் ரொம்ப அவஸ்தை. என்ன எல்லாம் கெட்ட காலம், கெடுதல் நடந்துட்டு இருக்கு. தீயவர்கள் தான் கை ஓங்குறது. அந்த சமயத்தில் காப்பாத்துறதுக்காக விஷ்ணு கிட்ட போய் முறையிடுற,
முறையிடுறப்ப எப்படி பூமி தாயாரா போனாலே மரியாதை கிடைக்கும், பூமாதேவியா போனாலே. ஆனா பூமாதேவி என்ன பண்றா, பசு ரூபத்துல போறா. என்ன இன்னும் மரியாதை கிடைக்கும், தான் சொல்ற வார்த்தை இன்னும் எடுபடும் விஷ்ணு கிட்ட. பசு ரூபத்துல போறான், கோமாதாவா போறா. கோனாலே பூமின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி பல விசேஷங்கள் கொண்டது அந்த பஞ்சகவ்யம்ன்றது. அந்த பசுகிட்ட இருந்து கிடைக்கிறது நெய், தயிர், அதனுடைய யூரின் இதெல்லாம் சேர்ந்து பண்றது பஞ்சகவ்யம். 5 விஷயங்கள் சேர்ந்து. அதுக்கு அவ்வளவு மெடிசினல் எஃபெக்ட் உண்டு. அது ரொம்ப விசேஷமானது, புனிதமானதும் கூட. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் பாத்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தையான கண்ணுக்குட்டிக்கு போக பால் நிறைய மீதி இருக்கும் பசுகிட்ட, அதை மனுஷனுக்கு கொடுக்கிறது. வேற யாரும் அந்த மாதிரி பண்றது கிடையாது. ஒரு சிங்கமோ புலியோ அப்படி பண்ணுமா? இது பசு சாணின்றது பல விஷயத்துல உபயோகப்படுறது. ரொம்ப அதுவும் ஒரு இந்த இது மாதிரி தான், டிஸ்இன்ஃபெக்டன்ட் மாதிரி தான் அதுவும். எல்லாமே பசுவினால அவ்வளவு உபயோகம் மனுஷனுக்கு உண்டு. அந்த பசு பால்ல இருந்து தயிர், மோர், நெய், வெண்ணெய் இப்படி எல்லாம் கிடைக்கிறது மனுஷனுக்கு. இதுக்கு ஈக்குவலா நீங்க வேற மிருகத்தை சொல்லவே முடியாது. அந்த அளவு கருணை பொருந்திய மிருகம் அது, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றதுக்காகவே. அப்படின்றது பிராக்டிக்கல் சைட்ல பார்க்கலாம்.